அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் பகுதி 37 ஆதி பருவத்தில் பகுதி 37 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. வாங்க கதைக்குள்ளே போகலாம். குந்தி தேவி பிராமணரையும் அழைத்து கொண்டு பீமன்கிட்ட சென்று அனைத்தையும் கூறுறாங்க. பீமன் அசுரனை அழித்து விடுவதாக உறுதி கூறுறாரு. அடுத்த நாள் காலையில் ஒரு வண்டி நிறைய உணவு அவங்களோட வீட்டருகே கொண்டு வரப்பட்டது. பகன் என்னும் அசுரன் வசித்திருந்த இடத்துக்கு பீமன் அந்த வண்டியை ஓட்டி செல்கிறான். வேண்டுமென்றே செல்லும் வழியில் காலதாமதம் செய்கிறான். பகனுடைய குகைக்கு அருகில் வந்ததும் கொண்டு வந்திருந்த உணவு வகைகளை தானே திருப்தியாக புசிக்கிறான். தனது உணவுகளை ஒரு மனிதன் சாப்பிடுவதை பார்த்த அசுரன் அந்த மனிதனை அழிக்கிறதுக்கு விரைந்து ஓடி வர்றான். பசிப்பிணிக்கு உட்பட்டிருந்த பீமன் கொண்டு வந்த உணவு முழுவதையும் சாப்பிட்டு முடிக்கும் வரையில் அவனை ஒரு கையால் பிடித்து சமாளித்தான். பிறகு சண்டை தொடங்கியது. யானை கரும்பு ஒன்றை ரெண்டாக கிழிப்பது போன்று அந்த அரக்கனை ரெண்டாக கிழித்து அசுரனோட பிரேதத்தை வண்டியில் போட்டு நகரத்துக்கு வாயில் அருகில் கொண்டு வந்து நிறுத்தினான் பீமன். ஊரார் அனைவரும் அதை பார்க்க வேண்டுன்றது அவனோட எண்ணம். தேவதை ஒன்று அந்த அரக்கனை கொன்று தன்னை காப்பாற்றியது என்று பிராமண விருந்தினர் ஊராருக்கு எடுத்துரைத்தார். பாண்டவர்கள் இன்னும் சிறிது காலம் மறைத்து இருக்க வேண்டும் என்பது அதுக்கான காரணம். ஏகசக்கர நகரம் அன்று முதல் நரபலியிலிருந்து விடுவிக்கப்பட்டது. மாறுவேடம் பூண்டிருந்த பாண்டவர்கள் அந்த வீட்டு பிராமணரோட பாராட்டுக்குரிய விருந்தினர்களாக மகிழ்வோடு வாழ்ந்து வந்தாங்க. வேதங்களை கற்பதிலும் ஏனைய சாஸ்திரங்களை ஆராய்ச்சி பண்ணுவதிலும் மறைந்திருந்த காலத்தில் நேரத்தை செலவிட்டாங்க. காலம் சிறிது நாள் சென்றது. காலம் எப்படி கடந்து போயிட்டுருன்னே அவங்களுக்கு தெரியலை. நூல் ஆராய்ச்சியில் ஆழ்ந்து மூழ்கி இருந்ததே அதுக்கு காரணம். சாஸ்திரங்களை ஆராய்ந்து படித்த பிராமண பண்டிதன் ஒருவன் ஒவ்வொரு நாடாக தேச சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருந்த போது ஏகசக்கர நகரத்தில் பாண்டவர்களை அவர்களுடைய வீட்டில் வந்து சந்தித்து சில காலம் தங்கினான். அங்கு அவன் வசித்து வந்த குறுகிய காலத்தில் அரிய பெரிய விஷயங்களை பற்றி அற்புதமாக சொற்பொழிவுகள் நிகழ்த்தினான். வேறு நாட்டில் நடக்கிற சம்பவங்களை சிலவற்றை பற்றியும் பேசினான். அப்பொழுது பாஞ்சால நாட்டு மன்னனாகிய துருபதனை பற்றியும் அவனது அழகிய மகளாகிய திரௌபதியை பற்றியும் பேசுகிறான். அந்த அழகிய பெண்ணுக்கு சுயம்வரம் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல தலை சிறந்த வில்லாளியான அர்ஜுனனுக்கு அப்பெண்ணை மணந்து கொடுக்கணும்னு அவளது தந்தை துருபதன் தீர்மானிச்சிருந்தான். ஆனால் வாரண வதத்தில் நடந்த பரிதாபகரமான முடிவை கேள்வியுற்று அவனுடைய மனம் உடைந்து போயிற்று. எனினும் ஒருவேளை அர்ஜுனன் மாண்டு போகாது உயிரோடு இருந்தால் அவன் இந்த சுயம்வரத்துக்கு வந்து சேரணும் என்பது அவனோட ஆவலாக இருந்தது. இவ்வாறு புதிதாக வந்திருந்த பண்டிதன் துருபதனை பற்றியும் திரௌபதியை பற்றியும் கூறுறான். மாறுவேடம் பூண்டிருந்த பாண்டவர்களில் உற்சாகத்தோடு இதை கேட்டு திரௌபதி அர்ஜுனனுக்குரியவள்னு உணர்ந்தாங்க. வியாச மகரிஷி மறுபடியும் அவர்களிடம் பிரசன்னமாகி அவங்கள ஏகசக்கர நகரத்திலிருந்து புறப்பட்டு துருபதன் ஆண்டு வந்த பாஞ்சால நாட்டு தலைமை பட்டணமாகிய கம்பிலியாவுக்கு புறப்பட்டு போகும்படி அவங்களுக்கு புத்திமதி கூறுறாரு. பாண்டவர்களும் பாஞ்சால நாட்டு தலைமை பட்டணமாகிய கம்பிலியாவுக்கு புறப்பட்டு போக தீர்மானிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கதைகளை கேட்கறதுக்கு வாய்ஸ் ஆஃப் ஷனு சேனலை பின்தொடருங்க. நன்றி.